அவருக்கு காண்பாய் அவருடைய சார்பாகவும் அவருடைய குடும்பத்தின் சார்பாகவும் நமது கிராமத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இப்போ அவர் சொன்ன அந்த திட்டத்தில் முதல் நபராக நாளை சேருகிறேன் என்பதை இந்த நேரத்தில் அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். சரிங்க, கண்டிப்பா சேர்த்து விடுறேன். இப்படியா பண்ணுவார் அவர் பாத்தீங்களா, இதாவது அவரு சொல்லி அவர் பாலிசி போட்டு ஆர்பிஐ இப்ப மெச்சூர் ஆகி அந்த பணமா எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அதுக்காக அவருக்கு நன்றி சொல்லிட்டேன். இருந்தாலும் இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை கிராம பொதுமக்கள் சார்பாக பாய் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது சித்தப்பா அவர்கள் சொல்றாரு பாருங்க, நம்ம ஊர் மக்கள் இந்த திட்டத்தில் பெரும்பான்மையான மக்கள் சேர்ந்து திருவண்ணாமலை அஞ்சல் கோட்டத்திலேயே திருமணி அஞ்சலகம் இந்த திட்டத்தில் முதலிடம் வகிக்கக்கூடிய வகையில் நாங்கள் எல்லாம் இந்த திட்டத்தில் இணைவோம் என்பதை அவருக்கு ஒரு வாக்குறுதியை மாதிரி அளிக்க சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் நான் என்னுடைய வாக்குறுதியை நான் கொடுத்தேன். கண்டிப்பா இந்த திட்டத்தில் சேர்வதற்கு நான் தயாராகிட்டேன். அதே போல நீங்களும் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயனடையுமாறு அஞ்சல் கோட்டை அலுவலர் சார்பாக மற்றும் காண்பாய் அவர்கள் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பணம் ஏன் பார்த்தது சார் சொல்லிட்டாரு பாருங்க, 500 ரூபாய் டெபாசிட் பண்ண போறோம், அதுக்கு ஆண்டு 20 ரூபாய் வட்டி வரப்போகுது. அந்த 20 ரூபாயை பாலிசிக்கு எடுத்துருப்பாங்க. இதுல ஏதாவது நம்ம நட்டம் இருக்கா? இல்ல. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், நேரத்தை சொல்லக்கூடாது. இந்த நிகழ்ச்சியில முந்தா நாள் மிகப்பெரிய விபத்துல இருந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நான் போய் வண்டியில பைக்கோடு விழுந்துட்டேன். லாரி பாஸ் ஆயிடுச்சு. அந்த 2வது சக்கரம் என் தலைமையில ஏறி இருக்கும். பட் ஹெல்மெட் நான் போட்டிருந்தேன். ஒரு 5 வினாடி தாமதிச்சிருந்தா கண்டிப்பா நான் இந்நேரம் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்க மாட்டேன். அப்படி ஒரு விபத்தை நான் சந்தித்து வந்திருக்கிறேன். ஆனா எங்களுக்கு துறை ரீதியா பாதுகாப்பு அரசாங்கம் கொடுத்திருக்கு, அது நாங்கள் பிரிமியம் செலுத்தி இருக்கிறோம். பட் அது மட்டுமே போதாது. நாங்க ஒருவேளை இல்லைன்னா 5 லட்சம் கொடுக்கணும் அரசாங்கம். 5 லட்சம் கண்ணாடி கேட்டு. அதனால விபத்து காப்பீடு அனைவருக்கும் எப்போனாலும் எதுனாலும் நடக்கலாம். அப்படிப்பட்ட கால சூழ்நிலையில்